ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐங்குறுந்தாடிகள் சேனல். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். நம்ம இந்த வீடியோவில் லீனியர் பேட்டர்ன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பேர்லேயே இருக்குது. லீனியர்னா என்ன? ஒரு ஸ்ட்ரைட்டாக போடுறது. பேட்டர்னா என்ன? ஒரே இதை திருப்ப போடுறது. அதாவது ஸ்ட்ரைட்டாக ஒரே இதை ரிப்பீட்டடாக நம்ம போடுறதுக்கு பேர் தான் லீனியர் பேட்டர்ன். அது எப்படி போடுறதுன்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக சில ஸ்கெட்ச் மட்டும் வரைஞ்சிக்கலாம். டாப் லைனில் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்கிளை பாஸ் எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறேன். 10க்கு ஓகே கொடுத்துட்டு இந்த ஃபேஸில் ஒரு சர்க்கிள் போட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபீச்சர்ஸ் போய் எக்ஸ்ட்ரூடட் கட் பண்ண போகிறேன். இந்த ஸ்கெட்சு எங்கே 10 வருதா? ஓகே பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓட்டை போட்டோ பார்த்தீங்களா, இதை தான் லீனியர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலுக்காகவும் நம்ம போட போகிறோம். எப்படி போடுறது? ஃபீச்சர்ஸில் லீனியர் பேட்டர்னு இது இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு டேரக்ஷன் 1 டேரக்ஷன் 2 2 டேரக்ஷன் கேட்கும். அதாவது எந்த சைடா? இப்போ டேரக்ஷன் 1னா நான் இந்த டேரக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு டேரக்ஷன் 2 இந்த டேரக்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எதை பண்ண போகிறோம்? 3 விதமாக பண்ணலாம். ஃபீச்சர்ஸ் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபேஸை பண்ணலாம், இல்லை பாடியை பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு இது இந்த ஹோல் போடுறது ஒரு ஃபீச்சர் தானே, அதனால் ஃபீச்சர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஹோலை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா? இப்போதைக்கு அதான் பேட்டர்ன். அதாவது இன்னும் நீங்கள் டிஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணல, எவ்வளோ வேணும் ஸ்பெசிஃபை பண்ணல. அதெல்லாம் இனிமேல் தான் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டேரக்ஷன் 1ல் பார்ப்போம். டேரக்ஷன் 1ல் 10 மில்லிமீட்டர் இடைவெளியில் 3ன்னு சொல்லியிருக்கோம். இது நீங்கள் 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று இந்த டிஸ்டன்ஸும் இந்த நம்பரும் கொடுக்கலாம். அப்படின்னா அப் டு ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த இது வரைக்கும் எனக்கு வரணும், அது வரைக்கும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்று இதை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 10ன்னு கொடுப்பீங்க, இல்லைனா எவ்வளோ வேணும்னு கொடுப்பீங்க. 17ன்னு இருக்குது, 8ன்னு கொடுத்தா வருமா? 8ன்னு கொடுத்தா வெளியில் போகுது. ஸ்பேஸிங் அண்ட் இன்ஸ்டன்ஸில் கொடுத்தோம்னா 27 இருக்குது, 25 கொடுத்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபை பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. இந்த டைரக்ஷனில் 25 கேப்பில் மொத்தம் 7 வந்திருக்கு. செகண்ட் டைரக்ஷன் கீழே போது ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டால் மேலுக்கா போயிடும். இதுலேயும் 10 இருக்கு, மேலே கொடுத்த மாதிரியே 25ன்னு கொடுத்துக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஃபுல்லாக நான் 4 வேணால் 3 மட்டும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு லீனியர் பேட்டர்னா இந்த சைடு மொத்தம் 7, மேலுக்கா 3, 2 டைரக்ஷன் நம்ம ஃபில் ஆகிடுச்சு. இதுதான் லீனியர் பேட்டர்ன். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான தெரிஞ்சுக்கிறது இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப். அதாவது இதில் உங்களுக்கு எதெல்லாம் வேணாமோ அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது டாட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வராது. நான் இந்த சென்டரில் உள்ளது எல்லாம் எடுத்துடுறேன். அதாவது ஒரு ரெக்டாங்கிளில் சர்க்கிள் போட்ட மாதிரி, ஹோல் போட்ட மாதிரி வரும். இன்ஸ்டன்ஸ் ஸ்கிப் இது ஏகப்பட்ட இடத்துல யூஸ் ஆகும். இது ரொம்ப நான் வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கமாண்டுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சாதாரணமாக இந்த ஃபுல் ப்ரிவ்யூ, பார்ஷியல் ப்ரிவ்யூ தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் எல்லாம் போட்டாச்சு லீனியர் பேட்டர்னில். இது டைரக்ஷன் 1லேயும் டைரக்ஷன் 2லேயும் நம்ம போட்டாச்சு. இப்போது நம்ம ஃபீச்சர் தானே போட்டிருக்கோம். இப்போ இது மொத்தத்தையும் பண்ணோன்னா இந்த மொத்த பாடியும் கூட நம்ம லீனியர் பேட்டர்னாக போடலாம். இப்போ லீனியர் பேட்டர்ன் கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபேஸஸ் வேணாம், பாடிஸில் இது மொத்தத்தையும் பண்ண போகிறேன். டைரக்ஷன் அதே கோடு கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா? அதே தான். இப்போ 225 இருக்குது, 100ன்னு கொடுத்தா வருமா? வரல, ஓவர்லேப். அது 200 கொடுத்துக்கலாம். வருது. ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த சைடில் 200ல் உங்களுக்கு 7 வேணாம், 5 போதும். கரெக்டாக வருது பார்த்தீங்களா? உங்களுக்கு கேப் எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிறதுலேயே உங்களுக்கு கேப் தெரியும். ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் கேப் இருக்குது. டோட்டலாக 5 இருக்குது. இது ஒரு டைரக்ஷன். இன்னொரு டைரக்ஷன் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இன்னொரு டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இதுலேயும் 200 கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்துருச்சு. இப்போது இதுலேயும் நீங்கள் இன்ஸ்டன்ஸு ஸ்கிப்பு, நீங்கள் நடுவில் இருக்கிறது வேணாம், எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வேணும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. இது ஏகப்பட்ட இடத்துல யூஸ் ஆகும். எங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தோம்னா, இப்போ நீங்கள்
எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஒரு ஷேப் தான், ஆனால் எல்லா டைரக்ஷன்லேயும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒருவேளை கீபோர்ட் டிசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீஸ்லாம் பார்த்தோம்னா ஒரே சைஸில் ஒரே நடுவில் கேப் இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதை நீங்கள் லீனியர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி அந்த கீஸ்லாம் டிசைன் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நம்ம இன்ஸ்டன்ஸ் டு வேரின்னு பார்த்தோம்ல, அதாவது இப்போ சில இதெல்லாம் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் டு வேரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து மோஸ்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அது என்னன்னு பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட லீனியர் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டேன், அதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வரும் இன்ஸ்டன்ஸ் டு வேரி, அதை செக் பண்ணிக்கோங்க. அப்பயும் நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே டிஸ்டன்ஸ்னு கொடுத்து வச்சுருப்பீங்க. இப்போ இதுக்கு மட்டும் எனக்கு வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாம். இப்போ மாடிஃபை இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு 50 50ன்னு இருக்குது. இப்போ நான் இதை 45ன்னு மாற்றலாம். அதாவது அது மட்டும் சேஞ்ச் ஆகிக்கும், மீது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரி. ஏதாச்சும் 1 2 மட்டும் நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் வேணால் கொஞ்சம் ஆஃபாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டு வேரி ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன்னா அது மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கும், மீதி எல்லாம் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா அதே இது மீதி எல்லாத்துலேயும் மாடிஃபை அடிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பெஷாலிட்டி. லீனியர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவோம், 2 டேரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுவோம், அப்புறம் எவ்வளோ நம்பர், அதுக்குள்ள டிஸ்டன்ஸு, அப்புறம் ஃபேஸா ஃபீச்சரா பாடியா, இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி நம்மளுக்கு தேவையானது நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து லீனியர் பேட்டர்ன். நம்ம அடுத்த வீடியோவில் சர்க்குலர் பேட்டர்ன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வளைவான ஒரு சர்க்குலரில் எப்படி பேட்டர்ன் போடுறது, இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். இருந்தாலும் அது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐங்குருந்து அடிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறங்க. நன்றி, வணக்கம், பாய்.